கூப்பிட்டு தான் போறார். டெல்லிக்கு போன பிறகு அங்கே போய் நான் வேற ஏதோ சொந்த வேலையா வந்தேன். கட்சி ஆஃபீஸ பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி அமித்ஷா போய் பார்த்தார். இப்படி ஏதோ வந்துச்சு. திரும்பி இங்க 4 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மிரட்டி, உரட்டி அணில வந்து சேர்த்தாங்க. இதெல்லாம் நீங்க இந்த பலமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு லீடர் எதிர்கொள்கிற விதம் இது அல்ல. ஓகே. பிரச்சனைகளை, சூழல்களை, முடிவுகளை எடுக்கிற விதமும், எதிர்கொள்கிற விதமும் இது அல்ல. இத்தனை பலவீனங்கள் இருந்தது. சரி இதெல்லாம் தாண்டி தேர்தல் வந்துட்டா இருந்தது. இது எல்லாமே அதான் சொன்னேன். பார்த்தது. தேர்தல் வந்துட்டு எல்லாம் தூக்கி போட்டு தொண்டர்களும் களத்துக்கு வருவாங்க. அதுமாதிரி கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்தை தொடங்கினார். அங்க கொஞ்சம் சில இடங்கள்ல கூட்டம் இருக்கு, சில இடங்கள்ல இல்ல. பட் டெல்டா பக்கம் போக போக கூட்டம் வர ஆரம்பிச்சது. அதையெல்லாம் அது இயல்பா ஒரு தேர்தலை கண்ணு கட்டிய தூரத்தில் வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்யற வேலை தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக கட்சியில அதிருப்தியே இல்ல. என்ன சார் ஒரு குரலும் இல்ல. அந்த அதிருப்தி இல்ல. எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு வேதனை இருக்கு. சொல்றது எதை காது கொடுத்து கேட்க மாட்டாரு. ஆட்சியை பிடிச்சிருவோன்னு ஒரு தலைவர் நினைக்கலாம். பிடிச்சிட்டோன்னு நினைக்க கூடாது.